செந்தாமரையில் இருப்பவளே போற்றி. ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி. ஓம் உன் தாழ் பணிந்தோம் போற்றி. வணக்கம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். சிம்ம ராசி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது 5வது ராசி, பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி, பூர்வீக சொத்துக்களை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. இந்த சிம்ம ராசி ஏதாவது சுபகிரக பார்வையில் இருந்ததுன்னா பூர்வீக சொத்துக்களை அடையிறதுல எந்த ஒரு தங்கு தடைகளும் இருக்காது. அதே பாவ கிரகம்னு சொல்லக்கூடிய சனி ராகு கேது இந்த மாதிரி கிரகங்கள் சிம்மத்தில் அமர்ந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த பூர்வீக சொத்துக்களில் அடையிறதுல ஏதாவது ஒரு பிரச்சனை, வழக்குகள் நடக்கிறது, பூர்வீகத்தில் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை கொடுக்கறது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே அந்த சிம்ம ராசி பாதிப்படையும் போது தான் ஏற்படும். ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானை பற்றி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா சூரியன் தான் கிரகங்களின் தலைவன் சொல்லக்கூடியவர். அதனால தான் தந்தைக்கு அதிபதி சூரியன் அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் மாமனாருக்கு அதிபதியும் சூரியன் தான். அப்புறம் மூத்த மகன், ஒரு குடும்பத்தில் தலைமகனாக யார் இருக்கிறாங்களோ அவங்கள சூரியன் தான் குறிக்கும். அதுக்கப்புறம் கௌரவத்துக்கு அதிபதி, உத்தியோகக்காரகன், சம்பாத்தியக்காரகன் சொல்லக்கூடியவர் தான் சூரியன். இப்போ சூரியன் பலமாக இருந்ததுன்னா நல்லா சம்பாத்தியம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அந்த திறமை இருக்கும். அரசியல் தலைவர்களை குறிக்கக்கூடியது சூரியன் தான். அப்புறம் ஒரு ஊரில் பெரிய மனிதராக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தால் தான் அவங்க ஊருடைய பெரிய மனிதராக இருப்பார். அவரை பார்த்தீங்கனாலே ஒரு தனியாக தெரியும். அவங்கள தலைமை பண்பு அவங்கக்கிட்ட இயற்கையிலேயே இருக்கும், ஒரு தனித்துவமாக தெரிவாங்க. சூரியன் ஒரு ஒளி கிரகம் அப்படிங்கிறதுனால சூரியன் ஏதாவது பாதிப்படையும் போது தான் கண் பார்வையில் பிரச்சனைகளை கொடுப்பார். சூரியன் நல்லா இருந்தார் அப்படின்னா கண் பார்வையில் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. இருதயத்துக்கு அதிபதியும் சூரியன் தான். சூரியன் நல்லா இருந்தார் அப்படின்னா இருதயத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதே சூரியன் ராகு கேது சனியோட பிடியில் இருந்தார்னா தான் அவங்களுக்கு இருதய அடைப்பு வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு ஏற்படும். அதுக்கப்புறம் உடம்புல உஷ்ண வியாதிகளை தரக்கூடியவர் சூரியன் தான். அதாவது சிம்ம ராசிக்கு உண்டான திசைகள்னு பார்க்கும்போது கிழக்கு திசை உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு பலனை கொடுக்கும். அப்புறம் சூரியனுக்கு உண்டான கலர்கள்னு பார்க்கும்போது ஒயிட் கலர் சூரியனுக்கு உண்டான கலராக வரும். எண்ணுன்னு பார்க்கும்போது 1ஆம் எண் சூரியனுக்கு உண்டான ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு எண்ணாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சிவன் வழிபாடு பண்ணுறது எல்லாமே சூரியனுக்கு ஒரு நல்ல உகந்த பரிகாரமாக இருக்கும். சிவன் வழிபாடு பௌர்ணமி நாள் அன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வர்றதும் சிவனுக்கு உண்டான ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும். சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க சிவன் வழிபாடை தொடர்ந்து வச்சுட்டு வந்தாங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். சரி, சிம்ம ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாத கிரக நிலைகள் எந்த மாதிரி ஒரு யோகத்தை வழங்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான். அவர் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். இது ஒரு நல்ல ஒரு அற்புதமான அமைப்புன்னே சொல்லலாம். ஏன்னா ராசியாதிபதி 6லேயோ 8லேயோ 12லேயோ போகிறது தான் ஒரு மைனஸான அமைப்பு. எப்பவுமே ராசியாதிபதி கேந்திர திரிகோணங்களில் இருக்கிறது நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்களை வழங்குவாங்க. அதன் அடிப்படையில் உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல தன்னுடைய நண்பரான புதன் கூட இணைஞ்சு நிற்கிறது நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் நடக்கும். ஏன்னா புதன் தனாதிபதி லாபாதிபதி, அவர் கூட இணைஞ்சு கேந்திர ஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல ஒரு அற்புதமான பலன்கள் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது வீடு வண்டி வாகனங்களை குறிக்கிறது, தாயாரை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், கல்வி குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், கட்டுமான துறைகளில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தன லாபாதிபதியாக இருந்து அவர் புதன் கூட இணைஞ்சு நிற்கிறதுனால பொருளாதார வரவுகள் சிறப்பாகவே இருக்கும். அதில் எந்த ஒரு தங்கு தடைகளும் ஏற்படாது. அது இல்லாமல் குருவுடைய பார்வையிலையும் வேறு சூரியன் இருக்கிறார். அப்படி அற்புதமான பலன்கள் சிம்மராசிக்காரங்களுக்கு நடக்கும். சிம்ம ராசியை சனி பகவான் பார்க்குறார் அப்படிங்கிறது ஒரு சின்ன மைனஸ். உங்கள் ராசி அதிபதியை குரு பார்க்குறார், அது சிறப்பு. உங்கள் ராசியை சனி பகவான் பார்வை செய்கிறார். அப்படிங்கும்போது ஜென்ம ராசியை சனி பகவான் பார்வை செய்கிறதுனால கண் திஷ்டி கோளாறுகள், போட்டி பொறாமைகள்,
இதெல்லாம் இருக்கும். தொழில் போட்டிகள், போட்டி பொறாமைகள் ஏற்படுறது, ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் ஒரு மந்தமாக இருப்பீங்க. ஒரு செயலை வந்து ஒரு டயத்துக்கு 2 டயம் செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கொடுக்கும். இருந்தாலுமே ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியனுக்கு வந்து குருவுடைய பார்வை விழுகிறது வந்து ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து தனாதிபதி லாபாதிபதிக்கும் வந்து குருவுடைய பார்வை விழுகிறது வந்து ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும். சிம்மராசிக்காரங்க படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு கல்வி அறிவு ஏற்படுறது, படிக்கணுங்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஏற்படும். அதுக்கப்புறம் வந்து 4ஆம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி இருக்கிறதுனால ஏதாவது வீட்டுக்கு தேவையான பொருள்களை வந்து வாங்குவீங்க. ஒரு சிலர் வந்து வண்டி வாகனங்கள் வந்து மாற்றுறது, ஒரு சிலர் வந்து வீடு மாற்றுறது, வண்டி வாகனங்களை வந்து மாற்றுறது, வீட்டுக்கு ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சுப பலன்களை வந்து ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. சூரியன் வந்து எப்போ பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னா டிசம்பர் 16ஆம் தேதி வந்து அவர் அதாவது விருச்சிகத்தை விட்டு தனுசுக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார். தனுசுக்கு பயிற்சி ஆகக்கூடிய சூரிய பகவான் வந்து 5ஆம் இடத்துக்கு தான் போகிறார். சூரியன் வந்து கேந்திரத்தில் இருக்கிறதும் திரிகோணத்தில் இருக்கிறதும் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும். அப்புறம் 5ஆம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும். 5ஆம் இடத்துல என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா குழந்தை பாக்கியம், அதிர்ஷ்டம், மனமகிழ்ச்சி, தெய்வ அனுகிரகம், காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி. அதுக்கப்புறம் வந்து குலதெய்வ வழிபாட்டை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி. உள்ளுணர்வுகள் வந்து சிறப்பாகவே வேலை செய்யும். எப்போ டிசம்பர் 16ஆம் தேதிக்கு மேலே இந்த மாதிரி விஷயங்கள் மனசு வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருப்பீங்க. ஒரு பொழுதுபோக்கு விஷயங்களை வந்து அதிகமாக வந்து நாடுவீங்க. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது, இந்த மாதிரி சுப பலன்கள் வந்து நிறையா நடக்கும். உள்ளுணர்வுகள் வந்து சிறப்பாகவே வேலை செய்யும். எதையுமே வந்து முன்கூட்டியே உணர்வீங்க. இந்த விஷயம் நடக்குன்னு நினச்சிங்கன்னா அந்த விஷயம் அப்படியே நடக்கும். அந்த மாதிரி சூரியன் வந்து நல்ல பலமாக இருக்கிறார். 4ஆம் இடத்துல இருக்கிறதும் சிறப்பு, 5ஆம் இடத்துக்கு வர்றதும் வந்து சிறப்பு. அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதி 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல தான் இருக்கிறார். இவர் டிசம்பர் 2ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார். மகர ராசிக்கு வந்து பயிற்சி ஆகக்கூடிய சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்து மறைகிறார். 6ஆம் இடத்துக்கு போகிறது வந்து சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து 6ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போகிறது வந்து கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான். மனோதைரியம் வந்து கொஞ்சம் குறையறதுக்குண்டான ஒரு அமைப்பு. முயற்சிகளில் வந்து ஏதாவது ஒரு பின்னடைவுகளை வந்து ஏற்படுத்துறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. இருந்தாலுமே வந்து குரு பார்வையில் இருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும். 6ஆம் இடத்துல வந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பகவானுக்கு வந்து பார்வை செலுத்துவார். இது வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும். 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரனும் வந்து ஒருத்தர் பார்த்துக்கிறது வந்து தர்ம கர்மாதிபதி அமைப்புங்கிற ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே வந்து அது வரும். அப்படிங்கும்போது தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும். தசாபுத்திகள் நல்லா நடந்துட்டு இருந்ததுன்னா தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து நீங்கள் எந்த ஒரு முக்கிய முடிவுகள் எடுத்தீங்கனாலும் அது ஒரு நல்ல சக்ஸஸான பலனை வந்து கொடுக்கும். உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும். ஏன்னா அவர் 10ஆம் இடத்துலேருந்து தனஸ்தானத்தை வந்து பார்ப்பார். 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை வந்து பார்ப்பார். 6ஆம் இடம் சொல்லக்கூடிய உத்தியோகஸ்தானத்தையும் வந்து பார்ப்பார். அப்படிங்கும்போது பொருளாதார வரவுகள் வந்து சிறப்பாகவே இருக்கும். அதில் எந்த ஒரு தங்கு தடைகளும் வந்து உங்களுக்கு ஏற்படாது. சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்போ வந்து சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது அப்படின்னா டிசம்பர் 9, 10ஆம் தேதி வந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல வந்து கோச்சார சந்திரன் வந்து பயணிப்பார். அப்படிங்கும்போது அந்த 2 நாட்கள் வந்து நீங்கள் எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் வந்து எடுக்கக்கூடாது. அதாவது 9ஆம் தேதி 10ஆம் தேதி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசு வந்து இனம் புரியாத ஏதாவது ஒரு கலக்கத்தில் வந்து இருக்கும். முடிவு எடுக்கிறதுல வந்து ஏதாவது ஒரு தடுமாற்றம் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. அதனால அந்த காலகட்டத்தில் வந்து எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் வந்து நீங்கள் எடுக்காமல் இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் ஏதாவது பயணங்கள் இருந்ததுனால அதை தவிர்க்கிறது வந்து ரொம்ப சிறப்பு. அந்த காலகட்டத்தில் வந்து யாருக்கிட்டையும் வந்து நீங்கள் ஆர்கியூமெண்ட் வந்து பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா தேவையில்லாத மன உளைச்சலுக்கு வந்து ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுத்தும். அதனால அந்த 2 நாட்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எப்போ வந்து அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது டிசம்பர் 13, 14 அந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கோச்சார சந்திரன் வந்து 10ஆம் இடம் சொல்லக்கூடிய ரிஷபராசியில் குரு மேலே வந்து பயணிப்பார். அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா யோகாதிபதியான குரு மேலே வந்து கோச்சார சந்திரன் வந்து பயணிக்கும் போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து அந்த 2 நாளைக்கு வந்து நடக்கும். அதாவது 13ஆம் தேதி 14ஆம் தேதி அந்த 2 நாட்கள் வந்து நீங்கள் எந்த ஒரு முக்கிய முடிவுகள் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு சாதகமான பலனை வந்து அது கொடுக்கும்.
அந்த 2 நாட்களை வந்து நல்ல முறையில் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கங்க. சுகாதிபதி பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 12ல் மறைகிறது கொஞ்சம் மைனஸ் அப்படின்னாலுமே சுக்கரனுடைய பார்வைக்கு வந்து செவ்வாய் பகவான் வந்து வருவார். அது வந்து ஒரு வகையான அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும். என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலுமே உங்கள் ராசியாதிபதி வந்து கேந்திர ஸ்தானத்தில் குருவுடைய பார்வையில் இருக்கிறதுனால நீங்கள் எந்த பிரச்சனை வந்தாலுமே வந்து ஈஸியாக வந்து அதை ஜமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஏற்படும். ஒரு நல்ல கிரக அமைப்பு இருக்கிறதுனால நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே. சரி நண்பர்களே, மீண்டும் அடுத்த ராசியான கன்னி ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள்.